என்னம்மா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு உப்புமா. என்னது உப்புமாவா? இதெல்லாம் ரொம்ப தப்புமா. இல்லடா, முழுசா சொல்றதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? உப்புமா இல்லை, உப்புமா செய்கிற ரவை இருக்குல்ல, அதை வச்சு சூப்பரான ஒரு ரவா பொங்கல் தான் பார்க்க போகிறோம். அதான பார்த்தேன். டே 7 பொங்கல் ரெசிபியில் இன்னைக்கு ரவா பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்த்துக்குமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவா பொங்கல் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்த பாசிப்பருப்பை ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா கழுகிட்டு பருப்பு மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு வேகட்டும். அதுக்குள்ளே 1 கப் அளவுக்கு ரவையை அதே மாதிரி நம்ம சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ரவை இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு 15 போல் முந்திரியை சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். முந்திரி வறுப்பட்டதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை 2 நல்லா கீறி போட்டுக்கோங்க. ஒரு ஃப்ளேவருக்காக தான். ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் துருவி சேர்த்துக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரவை அளந்தோம் இல்லையா, அதே கிளாஸில் ஒரு 2.25 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் உப்பையும் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதும் வறுத்து வச்சுருக்கிற ரவையையும் சேர்த்துட்டு நல்லா அந்த தண்ணி கட்டியாகிற வரைக்கும், நல்லா கம்ப்ளீட்டாக கட்டியாகிற வரைக்கும் இந்த ஸ்டேஜில் இறக்கிட்டோம்னா நம்மளுடைய ரவா பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடும். உப்புமாவா அப்படிங்கிறவங்க கூட இன்னும் வேணும் கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் என்ன, சட்டு புட்டுன்னு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.